தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ரைட் அண்ட் ரைட் தமிழின் வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே ஹில்ஸில் கார் ஓட்டணும் அப்படின்றது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயமாக தான் இருக்கும். எல்லாருமே ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அது 2 வீலரில் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 4 வீலர் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாருமே ஒரு நல்ல விரும்பி என்ஜாய் பண்ணி ஒரு பண்ணுற விஷயங்களாக தான் இருக்குது. ஏன்னா அதோட அட்மாஸ்பியர் அப்படி, அதோட க்ரீனரி, நேச்சுரரி, அப்புறம் இயற்கையான காற்று, சுத்தமான ஆக்சிஜன், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அந்த க்ரீனரி நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டுவோம். அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி ஒரு ஹில்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கிறப்ப ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டிராஃபிக் ஆகுது, வண்டி ஸ்டாப் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் வண்டியை பின்னாடி வராமல் ஃபார்வேர்டில் மூவ் பண்ணி போகிறதுன்ற ஒரு சவாலான மேட்ரு தான். நல்ல எக்ஸ்பர்ட்டான டிரைவர்ஸ் எல்லாமே கரெக்டாக வண்டி பின்னாடி வராமல் கரெக்டாக ஃபார்வேர்ட்லேயே மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் பிகினர்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் திணறுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த பிகினருக்குண்டான பதிவு தான் இது. நம்ம ஹில்ஸில் நம்ம ட்ரைவ் போயிட்டுருக்கோம், இல்லாட்டி ஒரு ஸ்லோப்பில் போயிட்டுருக்கோம், இல்லைன்னு ஒரு மேட்டில் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி வண்டியை ரிவர்ஸில் வராமல் ஃபார்வேர்டில் மூவ் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். இதை போய் 2 மெத்தட் தான் சொல்ல போகிறேன். 3, 4, 5 கசகசன்லாம் கிடையாது. ஒன்லி 2 மெத்தடு. அந்த 2 மெத்தடு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி ஓட்டுறோம் அப்படின்ற ட்ரிக்கு நான் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பிகினர்ஸுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு புரிதல் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ நம்ம காரை ஒரு சின்ன ரேம்பில் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ரேம்பு சின்னது பெருசு அப்படின்றது எதை பொறுத்த வருதுன்னா, சின்ன ரேம்பாக இருந்தால் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பெரிய ரேம்பாக இருந்தால் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ஹெவியாக கொடுக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. வாங்க நான் உள்ளே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ காமிக்கிறேன். சரிங்களா? காருக்குள்ளே ஏறியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளச்சை முடிக்கிறீங்க, பிரேக்கை முடிக்கிறீங்க, ஃபஸ்ட் கியர் பண்ணுறீங்க, ஹேண்ட் பிரேக் எடுத்துடுறீங்க. லைட்டாக கால் எடுத்தோம்னா ஆக்சிலேட்டர் லைட்டாக கிளச் லைட்டாக காட்டுத்தோன்னா வண்டி லேசாக வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேட் ஆகிற அந்த இதுதான் பைண்டிங் பாயிண்ட்பாங்க. அந்த டயத்தில் வண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி கரெக்டாக எடுத்திங்கன்னா அது அப்படியே ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்தீங்கன்னா வண்டி அப்படியே ஃப்ரீயாக போயிடும். இதில் கவனிக்க வேண்டியது 2 பாயிண்ட்ஸ் தான். ஒரு பாயிண்ட் சின்ன மேடா இல்லை பெரிய ரொம்ப ஹைட்டான மேடா அப்படின்ற ஒரு 2 பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். சின்ன மேடாக இருந்தால் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிளச்சை மிதிக்க போகிறோம், ஃபஸ்ட் கியரை மூவ் போட போகிறோம். கிளச்சிலேருந்து காலை லைட்டாக ரிலீஸ் பண்ணுற டயத்தில் ஒரு பைண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளச்சு அந்த ஷாஃப்ட்டில் கரெக்டாக உரசுகிற இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டியரிங்கில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்த உடனே நம்ம லைட்டாக வண்டி பார்த்திங்கன்னா இப்போ வண்டி பேக்லேயும் போகாது, ஃப்ரண்ட்லேயும் போகாது, ஒரு நியூட்ரல் ரேஞ்சில் இருக்கும். இந்த டயத்தில் நீங்கள் லைட்டாக ஆக்சிடென்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், வண்டி போயிடும். இல்லை சின்ன மேட்டில் நீங்கள் ஆக்சிடென்ட்டோட கொடுக்க வேண்டாம், நீங்கள் கிளச்சை ரைட்டாக ரிலீஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இன்னும் 2வது பாயிண்ட் அப்படின்னா, மேடு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளச்சை மிதித்து கியரை மாற்றி விட்டு நீங்கள் திருப்பியும் அந்த பைண்டிங் பாயிண்ட்டுக்கு கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணி அந்த பைண்டிங் பாயிண்ட்டு கொண்டு வர டயத்தில் நீங்கள் மேடு ரொம்ப ஹெவியாக இருக்கிறப்ப நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா வண்டி என்ஜின் ஆஃப் ஆகும், இல்லாட்டி பின்னாடி வரும். அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு பைண்டிங் பாயிண்ட் ஹேண்ட் ஸ்டியரிங்கில் வைப்ரேஷன் ஃபீல் ஆகிற டயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஆக்சிடென்ட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வண்டி ஃபார்வேர்டில் மூவ் ஆகும். சம்டைம் லைட்டாக பேக்கில் ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு பேக்கில் கூட ஃப்ரண்டில் மூவ் ஆகும். அதனால ஒன்றும் நோ இஷ்யூ. அது மேக்ஸிமம் எல்லா டிரைவர்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். பட் ரொம்ப பின்னாடி வந்துடக்கூடாது. ஒரு 2 இன்ச்சு வந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடணும். இந்த 2 தான் டிஃப்ரென்ஸு. நான் அடுத்த மெத்தட் எப்படின்றது நான் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெவியான இது நான் சொல்கிறது. 2வது சொல்கிறது ஃபஸ்ட்டு மெத்தடில் சரி பண்ண முடியலை அப்படின்னா 2வது மெத்தடு. அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மேடு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் கை கொடுக்கும். அதை பாருங்கள். அடுத்த
அடுத்த மெத்தட் எப்படின்னா அதே தான். ஃபஸ்ட்டு கிளட்ச் மிதிக்கிறோம், பிரேக்கையும் மிதிக்கிறோம். அதே டயத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் போடுறோம். ஆனால் ஹேண்ட் பிரேக்கை வந்து நம்ம வந்து அப்ளை ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது ஃபுல் ப்ரெஷர்லேயும் இருக்கக்கூடாது. ஹேண்ட் பிரேக் வந்து ஃபுல்லாக வண்டி ரிவர்ஸில் வராத அளவுக்கு இப்போ லேசாக வருது. ரிவர்ஸில் வராத அளவுக்கு ஹேண்ட் பிரேக்கை போட்டுக்கணும். இப்போ வண்டி ரிவர்ஸில் வரல, கிளச்சை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வண்டி கிளச்சை லேசாக எடுத்திங்கன்னா வண்டி ரிவர்ஸில் விடாது, ஹேண்ட் பிரேக்கில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் பிரேக்கை வந்து பிரேக்கில் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. பிரேக் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சும்மா பிரேக்கை ஃப்ரீயாக விட்டுடலாம். இப்போ ஹேண்ட் பிரேக்கில் நிற்கிது. நம்ம கால் பிரேக் போடுறதுல ஹேண்டில் உள்ள பிரேக்கில் இருக்குது. நீங்கள் கீரை போட்டிங்க, ஹேண்ட் பிரேக் போட்டிங்க, ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டு ஆக்சிடென்ட்டில் லைட்டாக கால் எடுங்க. கால் எடுத்துக்கிட்டு ஆக்சிடென்ட் லைட்டாக கால் எடுங்க. கால் எடுக்கிறப்ப அதேமாதிரி ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். வைப்ரேட் ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகிற நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஆக்சிடென்ட்டு ஃபீல் ஆகிற நேரம் லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுங்க. அந்த வைப்ரேஷன் நிற்கிற மாதிரி ஆக்சிடென்ட் கொடுங்க. வைப்ரேஷன் நிற்கிற மாதிரி ஆக்சிடென்ட் கொடுங்க. அந்த லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுத்துட்டீங்கன்னா வைப்ரேஷன் அப்படியே ஸ்டாப் ஆகும், வண்டி ரைஸ் ஆகும். அது நேரம் பார்த்து ஹேண்ட் பிரேக்கை லைட்டாக மூவ் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னு வைங்க, வண்டி அப்படியே ஃப்ரீயாக போயிடும். இது ஒரு